உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மோகன் ப்ளீஸ் எங்களை போக விட்டுறேன். இங்க பாரு, நான் ப்ராமிஸ் பண்றேன், உங்க எல்லாருக்கும் என்ன வேணுமோ அது எல்லாத்தையும் நான் கொடுக்கறேன். என்ன ப்ளீஸ் போக விடு. நாங்க என்ன சொன்னாலும் நீங்க செய்வீங்களா? ஆமா ராதா, கண்டிப்பா சத்தியமா செய்வேன். என்ன வேணாலும் செய்வேன். நிச்சயமா அவ சொல்ற? இல்லனா இப்பவே கொன்னு. இல்ல மோகன், ஐயோ கையெழுத்து போடுறேன்டாலே செய்வாப்பா, விட்டுருப்பா எங்களை. ஆமா மோகன், நீ என்ன சொன்னாலும் சரி. உனக்கு என்ன வேணும்னாலும் நான் எல்லாமே தரேன். ப்ளீஸ் விட்டுரு. சரி விட்டுடுறேன். ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு. எந்த எந்த கண்டிஷனா இருந்தாலும் சரி, எனக்கு எல்லாமே ஓகே மோகன். நீ என்ன வேணாலும் கேளு. இங்க பாரு, நாங்க ஒத்துக்குறோம். அப்ப கண்டிஷன் என்னன்னா, நீ வீட்டு பத்திரத்துல கையெழுத்த போட்டு எங்க வீட்டை எங்களுக்கு திரும்ப கொடுக்கணும். என்ன? ஆமா. மோகன் ஐயா, நீங்க எதுக்கு நேரத்தை வீணாக்குறீங்க? சீக்கிரம் அம்ப விடுங்க. ஆமா மோகனா, நான் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஆமா மோகனண்ணா, அம்ப விடுங்க. இவங்களை கொன்னதுக்கு அப்புறமா கொஞ்ச நாள் கோர்ட்டு அதுதுன்னு சுத்தணும். அதுக்கப்புறம் எல்லாம் திரும்ப கிடைச்சிரும். நீங்க அம்ப விடுங்க, நேரத்தை வீணாக்காதீங்க. இல்ல கரெக்டா சொன்ன ராதா. ஐயோ இல்ல நான் எதுவுமே பண்ணல. என்ன விட்டுரு. என்ன மட்டும் விட்டுருப்பா. கூண்டோட மொத்தமா எரிச்சு. வேண்டாம் மோகன், வேண்டாம் ப்ளீஸ் விட்டுரு மோகன். ஐயோ வேண்டாம் மோகன். அடியே ராதா, உனக்கு மூளை குழம்பி போச்சா? அண்ணி, என்ன பொண்டாட்டி நீ? உன் புருஷனுக்கு சரியான வழிய காட்டுறத விட்டுட்டு இப்படி பழி வாங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்க. அது பெரிய பாவம் ஆயிடும்ல. இங்க பாருமா, ஒரு நல்ல பொண்டாட்டியா உன் புருஷனுக்கு நல்லத மட்டும் சொல்லி கொடுமா. ஒரு நிமிஷம். பாவிகளை அழிச்சா நமக்கு புண்ணியம் தானே சேரும். மோனையா, சீக்கிரம் அம்ப விடுங்க. சரி, நான் அப்ப அம்ப விட்டுறேன். வேணாம் மோகன், எனக்கு ஓகே. ஓகே, நான் சைன் பண்ணி கொடுக்கிறேன். நம்ம ஒரு வேலை பண்ணலாம். நாளைக்கு நாம ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போகலாம். அங்கேயே நான் எல்லாரும் முன்னாடியும் வீட்டு பத்திரத்துல நான் சைன் பண்ணி கொடுத்துறேன். ஆமா, சீக்கிரமா சைன் பண்ணு. நீங்களாம் ஒரு பழமொழியை கேள்விப்பட்டதில்ல? ஒன்றே செய் ஒன்றும் நன்றே செய், நன்றே இன்றும் செய், இன்றே இன்னும் செய்யு. நாளைக்குள்ள ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா இன்னைக்கு ராத்திரி இப்பவே சைன் பண்ணி ஆகணும். சரியா சொன்னீங்க. சரியா? என்ன? இன்னைக்கு அவ பண்ணிடுமா? ஆனா மோகன், பட் இப்ப எப்படி நடு ராத்திரியில எப்படி சைன் பண்ண முடியும்? எப்படின்னு இப்போ உனக்கு காட்டுறேன். ஐயோ வேண்டாம் மோகன், தயவு செஞ்சு சைனை போட்டுடி.
மோகன் இப்ப எப்படி ராத்திரி நேரத்துல எங்க இருந்து ஆபீசர் வருவாரு? அத நான் சொல்றேன். என்ன? ஹலோ சேகர். ஓ அப்படியா? வாங்க சார். சேகர், நாம ஏன் பின்வாசல் வெளியே வந்தோம்? ஏதாவது பிரச்சனையா இருக்கும். ஐ மீன் வேலை நடந்துட்டு இருக்கு. நீங்க வாங்க. ஓகே, உட்காருங்க சார் ப்ளீஸ். ரெஜிஸ்டார் சார், தாமனி இப்ப வந்துருவா. வீட்டு பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி தானே? ரெடியா இருக்கு. வணக்கங்க. வணக்கம். இந்தாங்க பேப்பர்ஸ், சைன் பண்ணுங்க. ஆனா எதுக்கு இவ்வளவு அர்ஜென்ட்டா பண்றீங்க? இந்த லீவு நாள் அதுமா ராத்திரி நேரத்துல சைன் பண்ணணும்ன்றீங்க? நாளைக்கு கூட பண்ணிக்கலாமே. அது ஒண்ணும் இல்ல. தாமினி நவராத்திரிக்கு துர்கா தேவியையும் ராமச்சந்திர பிரபுவையும் தரிசனம் பண்ணிட்டாங்க. அதனால யாருக்கு எது சொந்தமா இருக்கோ அது அவங்க கிட்டயே திருப்பி கொடுக்கணும்ன்றது அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு. அதனால இத பண்றதுக்கு தசராவை விட ஒரு நல்ல நாள் இருக்க முடியுமா? இந்தாங்க. உங்களுக்கு ரொம்ப சூடா இருக்கும்ல? நான் இப்பவே போய் அந்த ஜன்னலை திறந்து விடுறேன். ஆ? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.